பாருங்க, செம்மையா இருக்கா வியூவு. இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் முழுசாக வீடியோ பாருங்கள், நான் விவரத்தை சொல்கிறேன். நான் இது ஃபுல்லாமே ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஏற்பாடு பண்ணப்பட்ட இடம். இது தமிழ்நாட்டில் உள்ளது. ஆனால் அப்புறமா சொல்கிற மித்த விஷயங்கள. இதெல்லாம் வந்து இந்த மட்டை அரிசின்னு சொல்லுவோம்ல, சிகப்பரிசி, அந்த இடம் இது. இப்போ பாருங்க, அப்படியே க்ரீன் போட்டிருக்காங்க. தண்ணி ஃபுல்லாக போகுது, தண்ணி ஓரளவுக்கு போகுது. அழகா இருக்குல்ல. இது வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்படுத்தப்பட்ட இடம். பாருங்கள், செமையல்ல வியூவு, அழகாக இருக்குது. நான் வந்து பஸ்ஸில் போகையில் பார்த்துட்டு போவேன். நீங்கள் நாங்கள் வண்டியில் வந்ததுனால வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். உட்காரியா? நான் இதில் போகிறேன். அழகா இருக்குல்லங்க. வாங்க வாங்க வாங்க. வெல்கம் டு ஹோம் டூர். வெல்கம் டு ஹோம் டூர். இது ஹோம் டூரில் வெல்கம் டு வயல் டூர், ஃபோட்டோ ஷூட் டூர். எல்லாமே ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய இடம். இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்து இன்றைக்கி நல்லது. நான் உண்மையாகவே ஓரளவுக்கு யூடியூப்பில் வந்தேன்னா கண்டிப்பாக இந்த இடத்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த இடம் சூஸ் பண்ணுவேன். இதை விட பெஸ்ட்டான இன்னொரு இடம் இருக்குது, அது ஒரு நாளைக்கு காமிக்கிறேன். இது கேமராவை கூடிய இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா நான் சொல்லிடுறேன். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் வந்து பொள்ளாச்சியிலேருந்து மீன் குளத்து பகவதி அம்மன் கோயில் போகிற ரோடு, கொல்லங்கோடு போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த இடம் இருக்குது. யார் வேணாலும் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். உள்ளே பண்ணுறதுக்கு 20 ருபீஸ் தான் உள்ளே அரேஞ்ச் கேட்குறாங்க டோக்கனா. மற்றபடி எந்த இதுவும் கிடையாது, எல்லாமே இயற்கையில். ஆனால் எனி டைமும் இந்த மாதிரி லொக்கேஷன் நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். நாங்கள் எடுத்த ஃபோட்டோலாம் இதில் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குங்க. நாங்கள் நிறையா இருக்குங்க. இங்கிருந்து அந்த கடைசியிலேருந்து கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ கேரளாவில் வந்து பச்சை பசேன்னு இருக்குது, நல்லா மழை பெஞ்சிருக்கு, நெல் விதைச்சிருக்கிறாங்க. இந்த டைமில் இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 26 கிறிஸ்மஸ் முடிஞ்சு மரம் நாள். இன்னும் 2 மாதத்துக்கு உங்களுக்கு இருக்கும். நெல் இப்போ தான் விதைச்சிருக்கிறதுனால நல்லா க்ரீன்ஸாக இருக்கும். ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் இங்கே வந்து எடுக்கிறாங்க. இது விட்டு இன்னொரு இடமும் இருக்குது. இதே இடத்துல ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா இருக்குது. சூப்பரான இடத்த காமிக்கிறேன் வாங்க. அழகான தலைவாசல், 2 மரமும் ஒன்று சேர்ந்து அழகான தலைவாசல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? இங்கே பாருங்க, இதில் அப்படியே நம்ம சாஞ்சு உட்காந்தோம்னா ஃபோட்டோ பிடிக்கலாம். இந்த மரம் வந்து நல்லா சப்போர்ட்டுக்கு இப்படி அழகாக இருக்குது ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு. நல்லா இதுக்கு ஒன்று ரெட் கலர் சாரீ, இது க்ரீன் கலர் பார்டர் வச்சு ஃபோட்டோ பிடிச்சோம்னா வேறு லெவலாக இருக்குங்க. இருக்குது இல்லைன்னா கோல்டு சாரீ இது கட்டணும், பியூர் கோல்டு கட்டி நல்லா பொண்ணு அலங்காரம் பண்ணி வந்து உட்காந்து எடுத்தோம்னா வேறு லெவல். ஏன்னா இந்த க்ரீனுக்கும் அதுக்கும் செம்ம சூட்டாக இருக்கும். நண்டு வலை மண்ணு தள்ளி இருக்குது. இந்த மரத்தை காமிக்கிறேன். இது வாங்க, நண்டு வேலை வந்து இப்படி தான் கட்டும். உள்ளே நண்டு இப்போ தான் உள்ளே போயிருக்குது. மண் பாருங்க ஈரமாக இருக்குது. உள்ளே நண்டு இருக்குது. இதுக்குள்ளே கிட்டத்தலை கம்மி ஃபாலோ மீ. இங்கே பாருங்கள், நண்டு வலை, நண்டு காலுது. நண்டு இப்போ தான் உள்ளே போயிருக்குது. இங்கே வந்து நண்டு வந்து எனி டைம் உங்களுக்கு 3 மாதம் இருக்கும். இங்கே அறுவடை பண்ணிட்டாங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இதில் அதிகமாக வந்துட்டு போனால லொக்கேஷன் வேறு லெவலில் இல்லை, சூப்பராக இருக்கும். நான் பேசுகிறது கேட்குதா? கேட்கலனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க.
இந்த இடம் வந்து பொள்ளாச்சியிலேருந்து 20 எத்தனை கிலோமீட்ரு? 20 கிலோமீட்ரு. 20 கிலோ கரெக்டாக 20 கிலோமீட்டரில் இருக்குது இந்த இடம். கொல்லங்கோடு போகிற வழி மேக்ஸிமம் சொல்லணும், கரெக்டாக சொல்லணும்னா திருச்சூர் போகிற ரோட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த இடம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த குடியில் பார்த்தீங்கன்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இப்போ தான் இதுக்குள்ளே வந்திருக்கேன். கட் பண்ணி போட்டோ எடுப்போம். அழகா இருக்குங்களா? வியூஸ் செம்மையாக இருக்குல்ல? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.